நண்பா, ராமநாத சுவாமி திருக்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா 7 விதமான வேகன்சி வந்துக்குது. இந்த 7 விதமான வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கோயிலில் பழனி முருகன் கோயில், திருவண்ணாமலை கோயிலெலாம் வந்துச்சு. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பப்படி வந்துச்சு. ஆனால் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது என்னென்ன ப்ராசஸ், எப்படி டவுன்லோட் பண்ணலாம் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இந்த வீடியோ இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமநாத சுவாமி கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த ராமநாத சுவாமி கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா 7 விதமான பதவி வந்துக்குது. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 76 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 76 வேகன்சிக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,500 ஸ்டார்டிங் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க நண்பா, அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம். எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்க்கில் நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய நேம் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பேர் டைப் பண்ணிக்கிறேன். விண்ணப்பதாரர் வந்து பேர் பார்த்திங்கன்னா குமார்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் தகப்பனார் பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் நேம் வந்து பார்த்திங்கன்னா செந்தில்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கைபேசின்னு கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் கொடுத்துங்க. உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்குது. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்குங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அது கரெக்டாக கொடுத்துக்குங்க. டேட் ஆஃப் பர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா 1/7/2025 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு மேலேயும் 45 வயசுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் எழுதிக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்குறேன். உங்களோட டிஸ்ட்ரிக் எதுவோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்குங்க. நான் சேலம்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பின்கோட் நம்பருக்கு கேட்குது. பின்கோட் நம்பர் கொடுத்துக்கிறேன். பின்கோட் நம்பர் கொடுத்துட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே விண்ணப்பிக்க பதவின்னு சொல்லி கேட்டுக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிட்டு நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பிக்கும் பதவின்னு சொல்லி இதில் பார்த்திங்கன்னா இதுலேயே கொடுத்துக்குது. சம்பளம் எல்லாமே கொடுத்துக்குது. இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று தமிழ் புலவருக்காக நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேற்கண்ட விபரத்தை பூர்த்தி செய்து பதிவிறக்கம் செய்த விண்ணப்ப படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள விபரம் மற்றும் ஆவண நகலை இணைத்து பதிவஞ்சலில் அனுப்ப வேண்டும்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. நான் இதை வந்து பார்த்திங்கன்னா டிக் பண்ணிவிட்டு இப்போ பதிவிறக்கம் செய்ய வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிறேன். அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி வந்துருக்கு. இந்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லி அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லி பார்த்திங்கன்னா நேமு டேட்டை பற்றி எல்லாமே கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேமு டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பரு அட்ரஸ் எல்லாமே அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் இதே வந்து கொடுத்துருது. எல்லாமே அதிலே வந்துடுது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோட்டோ எல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். இது எப்படி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட்டுன்னு சொல்லி இருக்குது. பிரிண்ட்னு சொல்லி கொடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஓப்பன் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டரில் நீங்கள் போய் கொடுத்தீங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன ப்ராசஸ்ன்னு தெரிஞ்சு நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் சொன்னீங்களாவே அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இப்போ முடிச்சு கொடுத்துருவாங்க. இது பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன எழுதணும், நம்ம கைப்பட எழுதணும், என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் நண்பா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இது போன்ற பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. யாருமே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. அப்போ தான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம சொல்லியிருப்போம். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.